இப்போது ஃபஸ்ட்டு சினாரியோ, இப்போது அசஸியாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து 60 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்க. ஓகேவா? அப்போது அவங்களுக்கு வந்து எப்படி வந்து டிடக்ஷன் வந்து கொடுத்தா இன்கம் டேக்ஸில் எப்படி கிளைம் ஆகும் அதுதான் இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக ஹெச்யூஎஃப்ஓ, ஓகேவா? அவங்களுக்கு வந்து 60 இயர்ஸ் கீழே இருக்காங்க, ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. ஒன்று அவங்களுக்கோ இல்லை ஸ்பவுஸ் இல்லை டிபெண்டன்ட் சில்ட்ரன் ஏதோ ஒன்று, இல்லை ஹெச்யூஎஃபாக இருந்தாங்கன்னா எனி மெம்பர், ஓகேவா? ஒரு 30,000 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்காங்க 10,000, ஓகேவா? இப்போது இந்த கேஸ், அதாவது லெஸ் தேன் 60 இயர்ஸாக இருந்தாங்கன்னா எவ்வளோ வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னா 25,000 வந்து அலோவ் பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போது அதுவே பேரண்ட்ஸ் அவங்களோட இண்டிவிஜுவலாக இல்லை ஹெச்யூஎஃப் யாராக இருக்கட்டும், ஆனால் 60 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரீமியம் பாலிசி எடுத்து பேமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ சப்போஸ் 28,000 கட்டியிருக்காங்க, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து 4,000 அதாவது அவங்களுக்கு எடுத்துருக்காங்கன்னா, இந்த கேஸில் பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து ப்ரீமியம் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னா டோட்டலாக ப்ரீமியம்னா ப்ரீமியம் கூட சேர்த்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்பும் சேர்த்து, ஓகேவா? அப்போது 25,000 தான் அலவுட். ஒன்லி 25,000 அலவுட் இன் அக்ரிகேட், ஓகேவா? அதுதான் வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80D. அப்போது டோட்டலாக இண்டிவிஜுவலோட ப்ரீமியம், பேரண்ட்ஸோட ப்ரீமியம் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுவாங்க? டோட்டலாக 50,000 வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் இந்த கேஸில், ஓகே? இப்போது நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் கேஸ் அசஸி வந்து 60 இயர்ஸை விட கம்மியாக இருக்காங்க, ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அபோவ் 60 இயர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பாலிசி டேக்கன், ஓகேவா, ஃபார் த பேரண்ட்ஸ். இப்போது அந்த கேஸ் இது வந்து செகண்ட் கேஸ், ஓகேவா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுத்திருக்காங்க, ஆனால் வந்து என்னது அபோவ் 60 இயர்ஸ், ஓகேவா? அதே தான் சேம் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் 60 இயர்ஸ் விட லெஸராக இருக்காங்க, ஓகே? இப்போது அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பே பண்ணியிருக்காங்க. சேம் எந்தெந்த பர்சனுக்கு? செல்ஃப், ஸ்பவுஸ், டிபெண்ட் சில்ட்ரன். இது வந்து ரொம்ப முக்கியம். 80D பொறுத்த வரைக்கும் டிபெண்ட் சில்ட்ரனாக தான் இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி எனி மெம்பர் ஆஃப் ஹெச்யூஎஃப்னா இருந்தால், ஓகே. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000 rupees. கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் 3,000. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து எவ்வளோ 1,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 29,000. ஆனால் எவ்வளோ வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் டிடக்ஷன் அப்படின்னா 25,000 மட்டும் தான் அலவுட். ஏன்? பிகாஸ் அவங்க வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸ். அதனால் இப்போது அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து என்ன இருக்குது? அபோவ் 60 இயர்ஸில் இருக்காங்க. அப்போது அபோவ் 60 இயர்ஸ்னாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம் தியரி, அந்த இதில் 50,000 வரைக்கும் அலவுட். சரி, இந்த கேஸில் எப்படி அலோவ் பண்ணுறாங்க பார்க்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பேரண்ட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. எவ்வளோ? 46,000 பே பண்ணியிருக்காங்க, ஓகே. ஆனால் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்னு பண்ணியிருக்காங்க 4,000 rupees. அப்போ டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு? 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 50,000 வந்து ஃபுல்லி அலவுட், ஓகேவா? ஏன் 50,000 ஃபுல்லி அலவுட்? ஏன்னா 60 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே ப்ரீமியமாக இருக்கட்டும் 50,000 வரைக்கும் அலவுட், ஓகேவா? அப்போது இந்த கேஸில் அசஸிக்கு வந்து இன்கம் டேக்ஸில் எவ்வளோ டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க? ஒன்று அவங்களுக்கு பே பண்ண அமௌண்ட்டு 25,000 ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு பே பண்ண 50,000. டோட்டலாக 75,000 rupees வந்து டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. டோட்டல் டிடக்ஷன் அலவுட் அண்டர் செக்ஷன் 80D வந்து 75,000 rupees. இப்போது இதில் ஒரு நோட், முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து 5,000 மேலே எக்ஸிட் ஆகவே கூடாது. அப்படிங்கிறப்போ அவர் இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் கிளைம் பண்ணியிருக்காருன்னா 1,000 rupees ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க? 4,000. அப்படிங்கிறப்போ டோட்டலாக 5,000 வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதுவும் வித்தின் த லிமிட் ஆஃப் அந்த 25,000 லிமிட்லேயே இருக்கணும். இங்கே 50,000 லிமிட்லேயே தான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து இருக்கணும். அதை விட தாண்டக்கூடாது. அதாவது இது என்னென்னா, இப்போ ப்ரீமியம் 25,000, அப்போ ப்ளஸ் 5,000 ப்ரிவென்டிவாக கிடையாது. வித்தின் த லிமிட் ஆஃப் 25,000, வித்தின் த லிமிட் ஆஃப் 50,000, ஓகேவா? அதை எக்ஸிட் ஆகவே கூடாது. அதுதான் இந்த கேஸ். ஸோ இந்த சினாரியோவில் அவங்களுக்கு வந்து அசஸி வந்து 75,000 கிளைம் பண்ணலாம், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சினாரியோ, இது வந்து என்ன? அசஸி அதே மாதிரி லெஸ் தேன் 60 இயர்ஸில் இருக்காங்க, ஆனால் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அபோவ் 60 இயர்ஸ். இது வந்து அந்த கேஸ் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்ல,
ஒன் பேரண்ட்டுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி கவர் ஆயிருக்கு, ஆனால் அனதர் பேரண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கவர் ஆகலை அப்படின்னா என்ன? ஓகேவா? ஸோ சேம் இந்த கேஸ்லேயும் இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் லெஸ் தென் 60 இயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலாக மேக்ஸிமம் பர்மிஷபிள் டிடக்ஷன் வந்து எவ்வளோ? 25,000 தான். அவங்க வந்து ப்ரீமியம் இவ்வளோ கட்டியிருக்காங்க 30,000, கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் 7,000, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் வந்து 3,000. அப்போ டோட்டலாக வந்து ஆக்சுவலி அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 40,000 வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் டிடக்ஷன் வந்து எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க? ரெஸ்ட்ரிக்டட் டு 25,000 ஒன்லி. ஓகேவா? இப்போது அவங்க பேரண்ட்ஸ் ஓகேவா அபவ் 60 இயர்ஸ் இருக்காங்க. அப்போது ஒன் ஆஃப் த பேரண்ட், அதாவது மதர், அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கவர் ஆயிருக்கு, பேமெண்ட் பண்ணியிருக்காங்க 33,000. அதே இது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபாதருக்கு 77 இயர்ஸ், ஆனால் பாலிசி கவர் ஆகலை. எவ்வளோ? 40,000. ஹெல்த் செக்கப்பும் பண்ணியிருக்காங்க 4,000. டோட்டலாக அவங்க பேமெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ? 77,000. ஆனால் பேரண்ட் வந்து ஒன் ஆஃப் த பேரண்ட்டுக்கு வந்து ப்ரீமியம் கவர் ஆகிருக்கு, அனதர் பேரண்ட்டுக்கு வந்து ப்ரீமியம் கவர் ஆகலை. அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இன்கர் ஆகிருக்கு. இந்த கேஸில் எவ்வளோ தான் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஓவராலாக மேக்ஸிமமாக டிடக்ஷன் வந்து பர்மிசபிள் வந்து எவ்வளோ? 50,000 தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸில் எவ்வளோ வரைக்கும் வருவாங்க? இண்டிவிஜுவல் அவங்களோட ஃபேமிலி என்னவாக இருக்கட்டும் அவங்களுக்கு 25,000 ருபீஸ், பேரண்ட்ஸ்க்கு வந்து 50,000. அப்போது டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க? 75,000 அலோவ் பண்ணுவாங்க இந்த கேஸ்லேயும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். அசசி அதே மாதிரி லெஸ் தென் 60 இயர்ஸில் இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அபவ் 60 இயர்ஸ், பட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பாலிசி நாட் டேக்கன். ஓகேவா? பாலிசி எடுக்கலை, பேரண்ட்ஸ்க்கு அசசிக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த கேஸில் என்ன ஆகும்? ஓகேவா? இப்போது இண்டிவிஜுவல் லெஸ் தென் 60 இயர்ஸ்னால் எவ்வளோ வந்து அலவுட் இருக்கும்? பட் இந்த கேஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க 30,000, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கு 6,000, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் 4,000. டோட்டல் 40,000 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அபவ் 60 இயர்ஸ் இருக்காங்க, பாலிசி எடுக்கலை. அவங்களுக்கு வந்து வெறும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் இன்கர் ஆகிருக்கு. மேட் ஆன் ஹெல்த் ஆஃப் த அசசிஸ் பேரண்ட், அதாவது ஃபாதரோ மதரோ யாராக வேணா இருக்கலாம், பாலிசி கவர் ஆகலை. இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க 50,000 ருபீஸ், செக்அப் பண்ணியிருக்காங்க 5,000, டோட்டல் வந்து 55,000. இப்போது இந்த கேஸில் இண்டிவிஜுவலுக்கு வந்து 40, பேரண்ட்ஸ்க்கு வந்து 55. ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேரண்ட்ஸ்க்கு எடுக்காத சுச்சுவேஷனில் என்ன ஆகுன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து 50,000 மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. இவங்க டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 95,000, பட் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு 50,000 ஒன்லி, அக்ரிகேட் ஆஃப் டிடக்ஷன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன் இது. வந்து எக்ஸாம் டைமில் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனாலும் அவ்வளோதான். அதான் சொல்லியிருக்காங்க, டோட்டல் டிடக்ஷன் அலவுடு அண்டர் செக்ஷன் 80D வந்து 50,000 ருபீஸ். என்னென்னா ஒன்றுமே இல்லை, பேரண்ட்ஸ்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கும்போது மட்டும்தான் இந்த கேஸ் வரும். ஆனால் கண்டிப்பாக கன்ஃபியூஷனுக்கே இந்த மாதிரி கேஸ் வந்து கொஷனில் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேஸ். இப்போது அசசி வந்து மோர் தேன் 60 இயர்ஸ், பேரண்ட்ஸ் மோர் தேன் 60 இயர்ஸ், ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து டேக்கன். ஓகேவா? அப்போ இப்படி இருக்கும். இப்போது அசசி வந்து சீனியர் சிட்டிசன் தான். ஓகேவா? அபோவ் 60 இயர்ஸ். அப்போது அவங்களுக்கு ப்ரீமியம் பே பண்ணிட்டு வராங்க. செல்ஃப், ஸ்பவுஸ், டிபெண்டன்ட் சில்ட்ரன் இவ்வளோ 40,000, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் 12,000, ஹெல்த் செக்கப் 7,000. டோட்டலாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 59,000 வந்து பே பண்ணியிருக்காங்க, பட் ரெஸ்ட்ரிக்டட் டு 50,000 ஒன்லி. ஏன் 50,000? சீனியர் சிட்டிசன்னாலே 50,000 மட்டும்தான் அலவுட், அதுக்கு மேலே கிடையாது. இப்போது பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் தான் இருக்காங்க, அதே மாதிரி ஆனால் ப்ரீமியம் எடுத்திருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு எவ்வளோ? 48,000 ருபீஸ். ஹெல்த் செக்கப் 5,000 பண்ணியிருக்காங்க. அப்போது டோட்டல் வந்து எவ்வளோ? 53,000 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து எவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது? 50,000 தான், அது மட்டும்தான் மேக்ஸிமம் பர்மிஷனல் டிடக்ஷன். இப்போ டோட்டலாக வந்து அவங்களுக்கு வந்து டிடக்ஷன் எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க? 1 lakh. அசசிக்கு 50,000, பேரண்ட்ஸ்க்கு 50,000, அப்போ 1 lakh இந்த கேஸில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கேஸ். இப்போது அசசி வந்து அபவ் 60 இயர்ஸ், பேரண்ட்ஸும் அபவ் 60 இயர்ஸ், ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதே கேஸ் தான். ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து பாலிசி கவர் ஆகிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு பாலிசி கவர் ஆகலை. அப்போது அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆகிருக்கும். அப்படிங்கிறப்போ
எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. இப்போது இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் வந்து 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அப்போது ப்ரீமியம் எவ்வளோ கட்டியிருக்காங்க? 40,000. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் 5,000, ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் 8,000. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க? 53,000. ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் டு 50,000. ஏன்னா 60 இயர்ஸ்க்கு மேலே 50,000 தான் வந்து அலவுட். ஓகேவா? சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும். இப்போது பேரண்ட்ஸ், ஓகேவா, ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க? ஃபார் த அசஸி ஆஃப் த ஃபாதருக்கு வந்து 58,000. ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அம்மாவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க 33,000. ஹெல்த் செக்அப் வந்து எவ்வளோ? 3,000. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ? 94,000. ஆனால் எவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்? 50,000 மட்டும்தான். அப்போது மேக்ஸிமம் பர்மிஷனல் டிடக்ஷன் வந்து எவ்வளோ? இண்டிவிஜுவல் சீனியர் சிட்டிசனாகவே இருந்தாலும் 50,000. அசஸியோட பேரண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறப்போ 50,000 தான் அலவுட். அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க? 1 lakh வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த கேஸில். ஓகேவா? இப்போது இது எல்லாமே தனித்தனியாக பார்த்ததுக்கு ஒரு நட்ஷெல், ஒரு சின்ன சம்மரி பார்க்கலாம். இப்போது அதே தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அதாவது இண்டிவிஜுவலாக இருக்காலும் சரி, ஹெச்யூஎஃபாக இருந்தாலும் சரி, யார் யாருக்கு பண்ணுவாங்க? செல்ஃப், ஸ்பவுஸ், டிபெண்டன்ட் சில்ட்ரன், ஹெச்யூஎஃப்னு எனி மெம்பர். செகண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப். ஓகேவா? தேர்ட் காலம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து டேக்கன், எடுத்திருந்தா இல்லை எடுக்கலைனா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் இது. ஸோ ஓவராலாக டோட்டல் டிடக்ஷன் வந்து எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க அசஸிக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து? ஸோ ஃபஸ்ட் கேஸ், அசஸியும் பேரண்ட்டும் வந்து போத் ஆர் லெஸ் தேன் 60 இயர்ஸ். ரெண்டு பேரும் வந்து 60 இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்தாங்கன்னா அசஸிக்கு 25,000, பேரண்ட்ஸ்க்கு 25,000, டோட்டலாக 50,000 அலவுட். ஓகேவா? செகண்ட் கேஸ், அசஸி வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸ், பேரண்ட்ஸ் வந்து மோர் தேன் 60 இயர்ஸ், ஆனால் கவர்டு வித் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி. அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க, ஆனால் பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன் அபோவ் 60 இயர்ஸ்னாலே 50,000 அலவுட். ஓகேவா? ஸோ அசஸிக்கு வந்து 25,000, பேரண்ட்ஸ்க்கு 50,000, டோட்டலாக வந்து 75,000 அலவுட். இப்போ தேர்ட், அசஸி வந்து 60 இயர்ஸ்க்கு லெஸ்ஸராக இருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன். ஓகேவா? மோர் தேன் 60 இயர்ஸ். அப்போது ஒன் பேரண்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க பாலிசி, அனதர் வந்து கவர் ஆகலை. அப்போது அசஸிக்கு வந்து 25,000, பேரண்ட்ஸ்க்கு 50,000, டோட்டலாக 75,000 இந்த கேஸ்லேயும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கேஸுமே, அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து 75,000 அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் கேசஸ் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதுதான். இப்போ தேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து என்னென்னா, அசஸி வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸ், ஆனால் பேரண்ட்ஸ் வந்து மோர் தேன் 60 இயர்ஸ், மெடிக்கல் பாலிசி நாட் டேக்கன். ஓகேவா? மெடிக்கல் பாலிசி எடுக்காமல் விட்டுட்டாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன். அப்போது அசஸிக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து டோட்டலாக 50,000 மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஃபோர்த்து ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒன்றும் ஒரே அமௌண்ட்டு தான் டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, 50,000. பட் சினாரியோ வந்து வேறு. அதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. ஓகேவா? சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சேர்த்து 50,000, இங்கே ரெண்டு பேருக்கும் சேர்த்து 50,000. ஆனால் அசஸிக்குன்னு பேரண்ட்ஸ்க்குன்னு தனித்தனியாக கிடையாது. தெர் இஸ் நோ லிமிட். ஓகே. நான் ஃபிஃப்த் ஒன், அசஸி அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து போத் ஆர் 60 இயர்ஸ். ரெண்டு பேரும் சீனியர் சிட்டிசன், ஆனால் ரெண்டு பேருக்கும் பாலிசி இருக்குது. அப்படிங்கிறப்போ இவருக்கு 50,000, அசஸிக்கு, பேரண்ட்ஸ்க்கு 50,000, டோட்டலாக 1 lakh வந்து அலவுட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கேஸ், அசஸி அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அபோவ் 60 இயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு பேரண்ட் வந்து பாலிசி கவர் ஆகிருக்கு, இன்னொரு பேரண்ட்டுக்கு பாலிசி நாட் கவர்டு. அப்படிங்கிறப்போ சீனியர் சிட்டிசன்னாலே 50,000 அசஸிக்கு, பேரண்ட்ஸ்க்கு 50,000, 1 lakh. ஓகேவா? அதாவது அமௌண்ட் வந்து 50,000, 75,000, 1 lakh. ஆனால் சினாரியோஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே வந்து ஓவரால் சம்மரியாக வந்து பார்த்ததுக்கும் தனித்தனி சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கன்ஃபியூஷன் ஆகுங்கிறதுக்காக இந்த ஒரு டேபிள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.